ஹாய், வெல்கம் டு பவி டிசைனர்ஸ். என்னடா புதுசாக விலாக்லாம் போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? இனிமேல் அப்கமிங்கில் நம்ம சேனல்லையும் இந்த மாதிரி மினி விலாக்ஸ்லாம் வரும். மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லக்ஷ்மி பொட்டிக் வந்து சேலமில் எக்ஸ்போ பண்ணியிருந்தாங்க. நானும் சேலம் அப்படிங்கிறதுனால அவங்களோட எக்ஸ்போக்கு நானும் போயிருந்தேன். ஃபஸ்ட்டு டேவே நான் வந்து போயிருந்தேன். நான் போகும்போது பார்த்திங்கன்னா டைம் அரௌண்ட் ஒரு 8 o'clock நைட்டு அந்த மாதிரி ஆகிடுச்சு. அப்போயுமே வந்து க்ரௌட்லாம் இருந்தது. அவங்க வந்து செப்பரேட் கவுண்டரில் நேம் போட்டுட்டு அந்தந்த சாரீஸ் எல்லாம் ஹேங் பண்ணியிருந்தாங்க. காட்டன்னா தனியாக அந்த கவுண்டரில் வச்சுருந்தாங்க, கட்டான் சில்க்னா அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த வீடியோ முழுக்கவே என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த எக்ஸ்போ எப்படி இருந்தது, அவங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண சாரீ எப்படி இருந்ததுன்னு என்னோடய ஹானஸ்ட் ரிவ்யூ தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் நிறையா பார்த்துருக்கேன் அவங்களோட ரிவ்யூஸ், சாரியோட ரிவ்யூஸ்லாம். ஒரு சிலதெல்லாம் ரொம்ப நெகட்டிவாக இருந்திருக்கு, ஒரு சிலதெல்லாம் வந்து பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. அதனாலேயே நான் ஆன்லைனில் அவங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணதில்லை. சரி, டைரெக்டாக வந்திருக்காங்கன்னொடனே நம்ம டைரெக்டாகவே பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் நான் போயிருந்தேன். அபவ் 2000 மேலே இருக்க சாரீஸ் எல்லாமே ரொம்ப ப்ரீமியமாக இருந்தது. குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருந்தது. கலர் காம்பினேஷன்லாம் வந்து வேறு லெவலில் இருந்தது. நிறைய டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்லாம் வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து ஒரு விஷயம் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சாரீஸ்லாம் இன்னும் கொஞ்சம் அவங்க கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. குவாலிட்டி வைஸ் ஓகேவாக இருந்தது. அந்தந்த ஒரு ப்ரைஸ் வச்சுருக்காங்கன்னா அந்த ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் தான் இருக்குது. அந்த விஷயம் வந்து எனக்கு ஓகேவாக தான் இருந்தது. அந்த மாதிரி நான் வந்து அவங்கக்கிட்டேருந்து ஒரு சாரீ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து ஆஃபரில் இருந்தது, அதனால் இந்த சாரீ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். டார்க் பிங்க்கு வித் க்ரீன் கலர் இருந்தது. நான் வந்து ப்ளவுஸ் தனியாக கட் பண்ணிட்டேன். சாரீ பற்றி சொல்லணும் அப்படின்னா நல்லாவே இருந்தது. ரொம்ப கிளாத் வந்து இப்போ நான் எந்த லைட் ஃபோட்டோ எடுக்கல, எதுவுமே நான் போடல. ஜஸ்ட்டு கீழே வந்து ஒரு ஒயிட் கலர் மேட் போட்டுட்டு நார்மலான சன்லைட்டில் தான் நான் எடுத்துருந்தேன். வெளியில் உட்காந்து தான் வீடியோ எடுத்திருந்தேன். சாரீ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருந்தது. சாரியில் அதிகமாக ஷைனிங் இருந்தது. அதனாலவே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த சாரியை பிக் பண்ணியிருந்தேன். ப்ளவுஸும் வந்து 1 மீட்டர் ஃபுல்லாகவே இருந்துச்சு. லென்த்தெல்லாம் கரெக்டாகவே இருந்தது ப்ளவுஸும். சாரியோட கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால தான் நான் இதை பிக் பண்ணியிருந்தேன். இது வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க அவங்க. நார்மல் டேஸில் 1299க்கு அவங்க சேல் பண்ணுறாங்க போல். இது வந்து பீஸ் கம்மியாக இருக்கிறதெல்லாம் ஆஃபரில் போட்டிருந்தாங்க. இது ஒரு பீஸ் தான் லெஃப்ட் இருக்கிறதுனால 799 போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து 799 ப்ரைஸுக்கு இந்த சாரியோட ஷைனிங்கும் ப்ளஸ் வந்து வெயிட் கம்மியாக தான் இருந்தது. சாரியில் கலர் காம்பினேஷனுக்கு ஓகேவாக இருந்ததுனால நான் வந்து இந்த சாரீ பிக் பண்ணியிருந்தேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.